ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான அவுட்டிங் விலாக் பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டேனோ உங்கள் ஃபோனுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம கேரளா போகலாம். ஸோ கேரளாவில் எங்கே அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு தாங்க போயிருந்தோம். திருவனந்தபுரத்தில் இருக்கிற மியூசியம் அண்ட் ஜூ பார்க்க போயிருந்தோம். ஸோ வாங்க நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு அவுட்டிங் விலாக் தான். ஸோ எல்லா மிருகங்களும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்கள வந்து இது வந்து ஒன் டே ட்ரிப் மட்டும்தாங்க. ஸோ நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஓகேங்களா? நாங்கள் ஒரு 5:30க்கெல்லாம் தென்காசிலேருந்து பஸ் ஏறினோம். 5:30க்கு போயிட்டு ஆனால் பஸ்ஸு வந்து 6:30 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ 6:30லேருந்து 10:30 வரைக்குமே எங்களுக்கு ட்ராவல் தாங்க. ஸோ முக்கால்வாசி அந்த ஒன் டே ஃபுல்லாக ட்ராவலில் தான் போச்சு. ஸோ காலைல இறங்கி காலை சாப்பாடு எல்லாமே நாங்கள் கொண்டு போயிட்டோம். அங்கே உட்காந்து பார்க்கில் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜூக்குள்ளே போயாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜூ, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மியூசியம், ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஸோ குட்டி குட்டி பார்க்குமே இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுற மாதிரி. இங்கே வா அப்பா டிக்கெட் எடுத்துட்டு இங்கே வா. அப்படியா? அவங்க டிக்கெட் எடுத்துட்டு அப்படி வருவாங்க. நம்ம எப்படி போகணும்? எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கங்கே நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குரங்குகள் வந்து நிறைய வகையான குரங்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்காத இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா குரங்கை முடிச்சுட்டு காட்டு எருமை இருக்குங்களா, காட்டுக்குள்ளே எருமை மாடெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நல்லா அப்படியே நடக்கலாங்க. வாக்கிங் போகிறவங்கலாம் இருந்தீங்கன்னா அப்படியே நடந்து ஒவ்வொரு மிருகங்களா பறவைகளா எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல ஒரு இடம்னே சொல்லலாம். இந்த வந்து ஜூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம நடக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் ஒன்லி தான். மரம் ஃபுல்லாக மிருகங்களே அந்த அப்படியே பார்த்திங்கன்னா அப்பப்போ தண்ணி அங்கே ஓடுறது, மிருகத்துக்கு வைக்கிற சாப்பாடெல்லாம் எப்படி வைக்கிறாங்க. சும்மா ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். ஸோ யாருக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ போயிட்டு வாங்க. அஃபோர்டபுள் தாங்க. ஏன்னா பஸ்ஸில் தான் போகிறோம். நம்ம காலை சாப்பாடு கொண்டு போயாச்சு, அவ்வளோதான். அதனால் ரொம்பலாம் நமக்கு செலவாகும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் நிறைய இருந்தது அந்த பக்கத்தில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. குழந்தைங்க தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பசங்க இருக்காங்க, அந்த மாதிரி மிருகங்கள் பறவைகள் பார்க்க ஆசைப்படுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. உண்மையிலே சொன்னால் குழந்தைங்களுக்காக தாங்க இந்த இடத்துக்கே போனது. விலங்கும் பார்க்கையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நீர் நாயின்னு சொல்லுவாங்களே, அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த பால் மாதிரி விளையாட்டு காட்டுறது அதெல்லாம் எடுத்து அப்படி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து காலையிலே போயிட்டோம் அப்படின்றதுனால எல்லாம் அப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆகி நல்ல ஒரு ஜாலியாக அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு போகையில நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிங்கராஜா, காட்டுக்கே ராஜா சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம சிங்க தலைவரை தான் பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு பார்க்கையில என்னடா அப்படின்ற ஒரு பொம்மை மாதிரி அப்படியே ஸ்டாச்சு இருந்தால் எப்படி இருக்கும், ஆடாமல் அசையாமல், என்ன இந்த சிங்கம் அசையவே மாட்டுக்கு அப்படின்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே குறுகுறுன்னு எங்களே பார்த்துட்ருக்க மாதிரி இருந்தது. என் பையன் தான் ரொம்ப அம்மா சிங்கம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். அவன் தான் நான் சிங்கம் பஸ்ஸில் போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் சிங்கம் பார்க்க போகிறேன், புலி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தான். ஸோ இந்த சிங்கம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு அலட்டுச்சு பாருங்க. ஐயோ செம்மையாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சரி ஓகே அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்ததை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தா பயங்கர சத்தம் விட்டுட்டு இருந்தது சிங்கம். என்னடா சிங்கம் சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அங்கிட்டும் இங்கிட்டும் சூப்பராக நடந்துட்டு இருந்தாங்க நம்ம ராஜா அவர்கள். அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அதான் உண்மை சொல்லுவாங்க, அந்த காட்டுக்கு தலைவர்னா சிங்கத்தை சும்மாவா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒரு லுக்கு, என்ன ஒரு நடை, அதுக்கான உண்ட தோரணையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை மறந்து ரசிப்போம் இல்லைங்களா. நமக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தனமாக இருக்கட்டும், நம்மளை மறந்து ரசிக்கிற விஷயங்கள் வந்து நிறையா நம்ம வந்து
வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த மாதிரி அந்த இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸு அந்த இதெல்லாம் வராது. வெளியில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளை மறந்து ரசிக்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அது உண்மையிலே செம்மையாக இருக்கும். அதெல்லாம் நம்மளை மறந்து ரசிக்கிற ஒரு இடமா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது பீச்சாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மாதிரி ஜூ, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சினிமா தியேட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கோவில். இந்த 4 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்மளை மறந்து நம்ம வந்து மறந்து மெய் மறந்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான். நான் வந்து பர்சனலாக அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, நம்ம மறந்து நம்மளோட வாழ்க்கையில் என்னதான் இருக்கட்டுங்க, எல்லாமே மறந்து நம்ம ஒரு விஷயத்தை ரசிக்கிறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி இடமா தான் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு போனால் அதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மான் கூட்டங்கள் தாங்க நிறையா இருந்துச்சு. புள்ளி மானாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மான், அந்த மாதிரி நிறைய அப்படியே பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். இந்த மான் கொம்பெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு ஷார்ப்பு, எப்படிடா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் பார்க்கும்போது தான் நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருந்தோம். உண்மையிலே இந்த நடக்க விருப்பப்படுறவங்களாம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா. அடுத்ததான் நம்மளோட நீலகிரி வரையாடு அதுவுமே அங்கே வச்சுருந்தாங்க, அதுவும் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது எல்லாமே. அப்படியே அந்த மரத்துலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே பார்த்துட்டு அந்த பெரிய பெரிய அந்த காட்டு விலங்குகளை எருமை கடா அந்த மாதிரி அதெல்லாம் அப்படியே ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட புலிகள் அங்கே பார்க்க போகிறோம். நல்லா இருந்ததுங்க. புலி ஜம்முன்னு அதை அப்படியே இறாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு சாப்பிட கறியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்களா, அதை பார்த்துட்டு அந்த உண்மையிலே அதெல்லாம் அந்த இது இப்படி பார்க்கும்போது இந்த டிவியில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, குடு 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 குடுன்னு ஓடுறது, எனக்கு இது பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. என்னடா சிறுத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இன்னொரு புலி பக்கத்தில் போனோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கறி எல்லாமே வச்சுருந்தாங்க. அது அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தது. என்னடா சாப்பிடவா வேண்டாமா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல புலி, அதாவது இந்த நம்ம படத்துலலாம் பார்ப்போம் இல்லைங்களா, மஞ்சள் கலரில் கோடு போட்ட புலி. ஸோ அதுதான் அப்படியே சும்மா தாறுமாறாக இருந்ததுங்க நடக்கையில். இந்த புலிலாம் நடக்கையில் பார்த்திங்கன்னா படத்துலலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா காந்தாரா படத்தில் எப்படி பாஞ்சிக்கிட்டு வந்தது அந்த மாதிரி நடந்து வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே பார்க்கும்போது ஜம்முன்னு அப்படின்ட்டு வாய திறக்கல தான் சூப்பராக இருந்தது. புலி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அடுத்தா பார்த்திங்கன்னா பாம்பு வகைகள் எல்லாமே பார்க்க போயிட்டோம். ஸோ உள்ளே வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாது அப்படின்றதுனால நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. ஸோ உள்ளே நிறைய பாம்பு வெரைட்டி போட்டிருந்தாங்கங்க. மலைப்பாம்பாக இருக்கட்டும், அனகோண்டா இருக்கட்டும், ராஜநாகம், நிறையா கோப்ராஸ் வெரைட்டிஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் பாம்பு, தின்னாக இருக்கிற ஒல்லியாக இருக்கிற பாம்பு, கண்ணுக்கே தெரியாதவங்களோ அந்த மாதிரி பாம்பு, ரெட்டவை பாம்பு எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நல்லா ஒன் டே ட்ரிப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.